உலகம் முழுவதும் உள்ள bhaktiplanet.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் தீபாவளி சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பூமாதேவியின் மகன் நரகாசுரன். இந்த நரகாசுரன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்து கொண்டு வந்தான். இவன் இன்னலில் இருந்து விடுபட தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையிட்டார்கள். கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்தார். தான் அழிவுக்கு பிறகும் பெயர் புகழோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய நரகாசுரன் தான் மறைவுக்கு பிறகு மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இதனால் தான் தீபாவளி திருநாள் உருவானது. நரகாசுரனிடமிருந்து விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியில் இனி இன்னல்கள் அனைத்தும் நீங்கட்டும் என்ற எண்ணத்தில் தேவர்களும் மனிதர்களும் தலையில் எண்ணெய் தேய்த்து நீராடினார்கள். தீபாவளி திருநாள் அன்று ஏன் நம் இல்லத்தில் தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நரகாசுரனின் மகன் பகதத்தன் தான் தந்தை தீய வழியில் சென்றாலும் கிருஷ்ண பரமாத்மாவுடன் தான் நட்போடு இருப்பதை வெளிப்படுத்த பகதத்தன் தன் நாட்டில் தீபங்களை ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பரிசுகளை கொடுத்து கொண்டாடினார். அதனால் தான் இன்று வரை நாம் தீபாவளி திருநாள் அன்று வீட்டில் தீபங்களை ஏற்றி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை நம் இல்லத்தில் வரவேற்கிறோம். தீபாவளி திருநாள் அன்று கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்பார்கள். அது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினார். மகாலட்சுமி கண்ட மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைந்து லட்சுமி தேவிக்கு மாலையிடச் சென்றார். இதை கண்ட லட்சுமி தேவி சில நேரம் விஷ்ணு பகவானுக்கு விளையாட்டு காட்டலாம் என்ற எண்ணத்தில் ஓடி பிடித்து விளையாடினார். அப்போது அங்கிருந்த எல் செடியில் மகாலட்சுமியின் கால் பட்டு எண்ணெய் வெளிவந்தது. இதை கண்ட மகாவிஷ்ணு இந்த நன்னாளில் நீ நல்லெண்ணெயில் வாசம் செய் என்று உத்தரவிட்டார். அதனால்தான் தீபாவளி திருநாள் அன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது லட்சுமி தேவியின் அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அத்துடன் தீபாவளி திருநாள் அன்று தண்ணீரில் கங்கை வாசம் செய்வதாக சாஸ்திரம் கூறுகிறது. கங்கையில் குளித்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அத்தனை புண்ணிய பலன்கள் தீபாவளி அன்று குளிக்கும்போது நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் தான் தீபாவளி திருநாள் அன்று கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்கிறார்கள். தீபாவளி திருநாள் அன்று ஸ்ரீ மகாலட்சுமியை நாம் இல்லத்திற்கு அழைக்க வேண்டுமல்லவா? சுத்தமும் சுகாதாரமும் இருக்கும் இடத்தில்தான் லட்சுமி தேவி வாசம் செய்வாள். ஆகவே இந்த நன்னாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் பெருக்கி தாமரை பூக்கோலம் போட வேண்டும். வாசப்படிக்கு மாயிலை தோரணம் மல்லிகைப்பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜிக்க வேண்டும். தீபாவளி திருநாள் அன்று பித்ருக்கள் நம் இல்லத்திற்கு வருவதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் பித்ருக்கள் படம் இருந்தால் அவர்கள் படத்திற்கு துளசி மாலை மல்லிகைப்பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வணங்க வேண்டும். இதற்கு பெயர்தான் நரக சதுர்த்தி என்கிறது சாஸ்திரம். மகாபலி சக்கரவர்த்தி மகாலட்சுமியிடம், தாயே, நீங்கள் ஒரு இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன பூஜை முறைகள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மகாலட்சுமி எளிய பூஜை முறைகளை பற்றி கூறினார். அது என்னவென்றால், யார் என்னை ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் திரியோதசி திதி முதல் அமாவாசை வரை என்னை தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்கள் இல்லத்தில் நான் ஆண்டு முழுவதும் நிரந்தரமாக நிலைத்திருப்பேன் என்று கூறினார் மகாலட்சுமி.
மகாலட்சுமி கூறிய இந்த எளிய பூஜை முறைகளை நாம் கடைபிடித்தால் நிச்சயம் மகாலட்சுமியின் அருளாசி நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். தீபாவளி திருநாள் அன்று பெருமாள் படத்திற்கு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். அத்துடன் நெல்லிக்கனியை வைத்து பூஜிக்க வேண்டும். நெல்லி மரம் மகாலட்சுமியின் அம்சம் என்கின்றது விருட்ச சாஸ்திரம். இதனால் மகாலட்சுமியின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வ நிலையோடு மகிழ்ச்சியோடும் பல நலங்களோடும் வளமாக வாழ்வோம். வடக்கு திசை குபேரனுக்கு உகந்த திசை. ஆகவே தீபத் திருநாள் அன்று வடக்கு திசையை நோக்கி தீப ஆராதனை செய்து குபேர பகவானை மனதால் நினைத்து பூஜை செய்தால் நம் இல்லத்தில் குபேரன் வாசம் செய்வார். தீபாவளி திருநாள் அன்று யம தர்மராஜர் தன் சகோதரி யமுனைக்கு சீர்வரிசை செய்ய பூலோகத்திற்கு வருவார். அந்த நேரத்தில் நாம் இல்லத்தில் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதனால் யம தர்மராஜன் மகிழ்ச்சி அடைவார். நம் வருகையை பூலோக மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் என்ற எண்ணத்தில் அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்களை தன் சகோதரியாக பாவித்து ஆசி வழங்குவார். அத்துடன் அந்த இல்லத்தில் எந்த இன்னல்களும் ஏற்படாமல் அவரை முன்னின்று பாதுகாப்பார் என்கிறது சாஸ்திரம். தீபத் திருநாள் அன்று கேதார கௌரி விரதத்தை கடைபிடிப்பார்கள். கேதார ஈஸ்வரரை கௌரி தேவி மனதால் நினைத்து நோம்பிருந்து பூஜை செய்வார். இதனால் ஈஸ்வரின் இடது பாகத்தில் இடம் பிடித்தார் என்கிறது சாஸ்திரம். இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சி பொங்கும். இப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதமும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் இன்னும் பல தேவர்களின் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வழிவகுக்கிறது தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாள் அன்று நம் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுபோல் இன்னும் பல ஆன்மீக தகவல்கள், வாஸ்து, ஜோதிட தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.